ஆபீஸ் எங்க இருக்குங்க? கடை கடை ஓ, இங்க கடைங்களா? உள்ள கொண்டு வந்து விட்டீங்களா? இல்ல 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 எனக்கு அமௌண்ட் வேண்டாம், எனக்கு 10 ரூபா மட்டும் கொடுங்க போதும். வச்சுக்க அட, வச்சுக்க அமௌண்ட் வேண்டாம், இங்க எனக்கு 10 ரூபா மட்டும் கொடுங்க போதும். இல்ல இல்ல நாளை கூப்பிட்டா அப்புறம் வர மாதிரி இல்ல அட, நாளைக்கு கூப்பிட்டாலும் நான் வரேன், எனக்கு 10 ரூபா மட்டும் கொடுங்க போதும். ஓல்டு பஸ் ஸ்டாண்டு கிட்ட ஒரு ரைடு அடிச்சுது. சரி போகலான்னு போய் பார்த்தா ரொம்ப கஷ்டமாக போச்சு. என்னன்னு பார்த்தா ஒரு கொஞ்சம் வயசானவர், அவர் காலில் பெரிய கட்டு போட்டிருக்காரு, அவரால் நடக்கவும் முடியல. எங்கே போகிறீங்கன்னு கேட்டால் வேலைக்கு போகிறேன்னு சொன்னார். எப்படிங்க வேலைக்கு போகிறீங்க, ரெஸ்ட் எடுக்கலாம்னு கேட்டதுக்கு, நான் ரெஸ்ட் எடுத்தால் வீட்டை யார் பாப்பா அப்படின்னு சொன்னார். ரொம்ப கஷ்டமாக போச்சு. அமௌண்ட்டு வேண்டாம்னு சொன்னால் அதையும் கேட்க மாட்டேங்கிறாரு. எப்படியோ அடம் பிடிச்சி கொடுத்துட்டாரு. சரின்னு சொல்லிட்டு நானும் வாங்கிட்டு வந்தேன். இருந்தாலும் எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. எனக்கு அமௌண்ட் வேண்டாம், எனக்கு 10 ரூபா மட்டும் கொடுங்க போதும். வச்சுக்க அட, வச்சுக்க அமௌண்ட் வேண்டாம், இங்க எனக்கு 10 ரூபா மட்டும் கொடுங்க போதும். இல்ல இல்ல நாளை கூப்பிட்டா அப்புறம் வர மாதிரி இல்ல நாளைக்கு கூப்பிட்டாலும் நான் வரேன், எனக்கு 10 ரூபா மட்டும் கொடுங்க போதும். வச்சுக்க எப்பயுமே நான் டெய்லி 50 ரூபா பார்த்து போங்க. சரி. அவர் பார்த்தீங்கன்னா அவருக்கு ரொம்ப முடியல. பட் இருந்தாலும் வேலைக்கு வந்தாகணும், ஃபுட்டுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வராரு. எனக்கு காசு வாங்குறதுக்கு கஷ்டமாக இருக்குது. நான் காசு வாங்கின ரீசன் என்னன்னா, இது ஃபஸ்ட் ரைடு. ஃபஸ்ட்டு ரைட்லேயே காசு அட்லீஸ்ட் ஒரு 10 ரூபாயாவது வாங்கினா தான் நம்மளுக்கு ஒரு நாள் ஃபுல்லாக ரைடு நல்லா போகும். ஸோ அந்த கான்செப்டில் தான் நான் காசு வாங்கினேன். இருந்தாலும் கொஞ்சம் சங்கடமாக இருக்குது. இதுதாங்க பசங்களோட லைஃப். என்ன ஆனாலும் வேலைக்கு போயிடாம இருந்தால் அவ்வளோதான். ஃபேமிலி ரன் பண்ணுறது